கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 27வது நாளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய ஆவியானவர் நம்ம அருகாமையில் இருக்கிறது நம்ம உணர்கிறோம். வேத புஸ்தகத்தில் ரோமர் 10வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. தேவஜனமே, இந்த அருமையான வார்த்தை நம்ம அருகாமையில் இருக்கிறது, நம்ம உள்ளத்தில் இருக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிறது. இந்த வார்த்தை யாரு? இந்த வார்த்தையாகிய தெய்வன் இயேசுதான். இவர் நம்ம அருகாமையில் இருக்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தை நம்ம அருகாமையில் இருந்த பிறகும் அநேக நேரங்களில் நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், அவர் ஆவியாக இருக்கிறார், நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. தேவஜனமே, ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்ம மனிதர்கள் யோசிக்கிறது போல யோசிக்கிறோம். நம்ம இந்த உலகத்தார் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படி யோசித்து கொண்டிருப்போம். அதனால ஆண்டோடைய வார்த்தை நமக்கு புரியாமல் இருக்கும். ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். ஆவிக்குரிய வார்த்தை அவரிடத்தில் உண்டு. ஜீவன் தரும் வார்த்தை அவரிடத்தில் உண்டு. அந்த ஜீவ வார்த்தை உங்க உள்ளான மனிதனுக்கு உணவாக இருக்கிறது. அந்த உணவு உங்க உள்ளான மனிதனுக்கு தான் புரியும். அந்த உணவு உங்க உள்ளான மனிதன் தான் அனுபவிப்பான். அதனால இந்த ஹியூமன் கெப்பாசிட்டி உள்ள பிரெயினுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த டேலண்ட் கிடையாது. அதனால தான் நம்ம மனிதர்கள் யோசிக்கிறது போல யோசிக்கும் பொழுது, நம்ம கவலைகளை குறித்து நம்ம பாரத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவு அல்ல. ஏனென்றால் உன்னை சில உபத்திரவங்களுக்குள்ள கொண்டு செல்கிறதுக்கு காரணம் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற. உன் பாத்திரம் உடைக்கப்படுறதுக்கு காரணம் கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். ஆனால் நமக்கு அது புரியாததினால் நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம அருகாமையில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறது நமக்கு புரியவில்லை. ஆவியானவர் பேசுகிறது நமக்கு புரியாமல் போகிறதுனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். அதனால தான் நம்ம சோர்ந்து போய் தளர்ந்து போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஒரு பலத்த அபிஷேகத்தை உங்கள் மேல் போடுவாராக. ஒரு உன்னத ஆவியானவர் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவாராக. அருமையான 27வது நாளில் தேவ பிரசன்னம் உங்கள் வீடெல்லாம் சுற்றிலும் இறங்கும். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இறங்கும். உங்கள் டெஸ்டினியை சுற்றிலும் இறங்கும். கர்த்தருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவன் முன்குறித்தாரோ அவைகள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கி அந்த மரித்த விஷயங்கள் எல்லாம் உயிரடையும். தேவ ஜனமே, நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அவர் பேரியர். ஃபெய்த் இஸ் த கனெக்டிங் பாயிண்ட். ஃபெய்த் இஸ் த கான்டாக்ட் பாயிண்ட். அருமையான தேவ ஜனமே, நீ எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். உன் தூரம் ஒரு விஷயம் இல்லை. நம்ம ஆண்டவர் தூரத்திற்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், நீ விசுவாசத்தில் இறங்கி வரும் பொழுது, நீ விசுவாசத்தில் கனெக்ட் பண்ணும் பொழுது ஆவியானவர் உன்னை தொடுவார். உன் குடும்பத்தை தொடுவார். உன் மேலே அந்த ஃபயர் இறங்குறத நீ உணர்வ. அந்த அபிஷேகம் இறங்குறத உணர்வ. அதனால எந்த சோர்வுல இருந்தாலும், எந்த பலவீனத்தில் இருந்தாலும், இந்த 100 நாள் பயணத்தில் கர்த்தர் இந்த நாட்களில் மன்னாவை தந்து கொண்டு இருக்கிறார். நீ இதுவரை கேட்டிராத, நீ இதுவரை பெற்றிராத புதிய புதிய மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு சித்தமா இருக்கிறாரு. எத்தனை பேர் உங்க உள்ளத்தை ஆயத்தப்படுத்துகிறீங்க? ஆவியானவர் இன்னைக்கு திரளாய் தருவாரு. தேவ ஜனமே, அன்னைக்கு போவாசனுடைய களத்துல ஒரு நேரம் ஆகாரத்திற்காக ரூத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெல் கதிர்களை பறக்கி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த போவாசனுடைய கண்களில் கிருபையை கொடுத்தாரு. இந்த சகோதரி கொஞ்சம் கூட பையோ எதுவுமே கொண்டு போகல. ஆனால் போவாஸ் வாரி கொடுத்த பொழுது அவள் கையில் உள்ள உடையின் உள்ள ஒரு பாகத்தில் அந்த உடையில தான் சுமந்து கொண்டு வந்தாள். தேவ ஜனமே, இன்னைக்கு நீ ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த சகோதரி ஆயத்தம் இல்லாமல் போனாங்க. அவங்க வாழ்க்கை மாறணுங்க நினைக்கல. ஆண்டு சொல்லுகிறார், இதே போல இந்த வார்த்தையை கேட்க வந்த நீ ஏதோ 2-3 வார்த்தையை பறக்கிட்டு போகணும்னு நினைக்காத. வார்த்தைகளை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து நீ உரிமையாளன், நீ உரிமையாளி என்று உன்னை உயர்த்தணும் சித்தமுள்ளவருடைய இருதயத்தை நீ புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இப்படி ரூத்து நெற்கதிர்களை வயலில் இருந்து கீழே போடப்பட்ட அந்த சின்ன சின்ன நெற்கதிர்களை பறக்கி கொண்டு இருந்தது போல இன்னைக்கு சொந்த பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டோடைய ஆசை அது இல்லை. ஆண்டு உங்களை திருப்தியா நிரப்பணும்னு நினைக்கிறாரு. திருப்தியா ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. திருப்தியான ஒரு ஹீலிங்கை தருவார். திருப்தியான ஒரு கன்க்ளூஷன் உங்க வீட்டில் வரும். திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் அந்த ஆண்டவரை பார்த்து உங்களை தாழ்த்தி ஆராதிக்க போறீங்க? எத்தனை பேர் உங்க உள்ளத்தை ஆயத்தமா வச்சிருக்கிறீங்க?
ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை போடும் பொழுது அது ஒரு வசனமாகவும் அது ஒரு அபிஷேகமாகவும் தான் உள்ள வருகிறது. அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் உள்ள வருகிறது. அது உங்கள்கிட்ட இருந்து அதனுடைய வேலையை செய்யும் பொழுது அது பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆக மாறும். அது பூமிக்குரிய வெளிப்படுதலாக அது வெளிப்படும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது வெளிப்படுதலா அது வெளிப்படும். ஆண்டவருடைய தூதன் மரியாளை பார்த்து சொன்னார், நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவேன் என்று ஒரு வார்த்தை உண்டானது. சில நாள் பின்பு தேவனாகி ஆண்டவருடைய நிழல், தேவனுடைய பலன் மரியாள் மேல் நிழலிட்டது. அவள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். அவருக்கு இம்மானுவேல், இயேசு என்று பெயரிட்டார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் ஆமென் உருவெடுக்கும். அது பூமியில உருவெடுக்கும். தேவ திட்டங்கள் உருவெடுக்கும். உன்னை கொண்டு ஒரு பிசினஸ் செய்வேன் சொன்னார்னா அந்த கம்பெனி உருவெடுக்கும், அந்த பிசினஸ் உருவெடுக்கும். ஒரு அற்புதம் உனக்கு தருவேன் சொன்னார்னா it will take place, it will manifest, it will come out. அது ஜீவன் பெற்று வெளியே வரும், அது உருவெடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க அருகாமையில் இருக்கிற ஆண்டவரை நீங்க அறியாமல் பெயராதீங்க. உங்க கண்ணீர்ல அவர் உங்க கிட்ட இருக்கிறாருன்னு தெரியாதது போல இருப்பீங்க. ஆனா அவர் உங்க கிட்ட தான் இருக்கிறாரு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தியாலஜில சொல்றாங்க, he is omnipresent. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. he is omniscient. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. he is omnipotent. அப்படி என்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்னைக்கு உனக்கு எல்லாமே நிறைவேற்றி தர உன் அப்பா கூட இருக்கிறத மறந்துடாத. அந்த அப்பாவுடைய இருதயத்தை நீ புரியாமல் பேராதன்னு ஆவியானவர் இந்த ஆரம்ப நேரத்தில் உங்களை பார்த்து முகமுகமாக பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க. எவ்வளவு நாள்ப்பா நான் மறக்கப்பட்டவனா இருக்கணும்? எவ்வளவு நாள்ப்பா உங்க வார்த்தையை நான் புரியாதவனா இருக்கணும்? எவ்வளவு நாள்ப்பா நான் ஆவிக்குரிய சிந்தனை இல்லாதவனா இருக்கணும்? எவ்வளவு நாள் ஆண்டவரை நான் ஆவிக்குரிய மனுஷனா மனுஷியாக மாறாம உங்க சிந்தையை புரியாமல் நான் எத்தனை நாட்கள் வாழணும்? ஆண்டவரே, என்னை மறக்காதீங்கப்பா, என்னை மறக்காதீங்கப்பா. என் ஆவியை டூன் பண்ண உதவி செய்யுங்கப்பா. உங்க ஆவியானரோடு சேர்ந்து ஒரு பயணத்தை நான் பண்ணுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கப்பான்னு கேட்கிற எந்த தேவ ஜனத்தையும் கர்த்தர் கைவிடவே போறதில்லை. நீங்க ஆண்டவர்ட்ட உங்களை தாழ்த்தும் பொழுது தேவ கிருபை உங்க மேல இறங்கும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களை தாழ்த்தி ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஓ ரபா சந்தாலா ரபா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்ன மறக்காதீங்கப்பா, என்ன மறந்துடாதீங்கப்பா, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் தொடுகிறா. ஈகாரபா சந்தலரபா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் தூரமாயிருப்பீர், எது வரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் நீர் தூரமாயிருப்பீர். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு. எத்தனை பேர் சொல்றீங்க தேவ ஜனமே, என்ன மறக்காதீங்கன்னு கேளுங்க. உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பா. எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நான் கேட்பேன்ப்பா. உங்களை விட்டு எவ்வளோ தூரமா இருந்தேன். தூரம் போன நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. எத்தனை பேர் சொல்லுவீங்க, தூரம் போன என் ஜெபத்தை கேட்கலையே, என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையேன்னு சோர்ந்து போன நாட்கள் இருந்தது அல்லவா? கோவப்பட்ட நாட்கள் இருந்திருக்குமா? அதெல்லாம் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்களேன். விட்டு கொடுக்கலையே கிருபையினா மீட்டு கொண்டீரே, ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினால் மீட்டு கொண்டீரே. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க,
உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க தேவ ஜனமே, என்ன மறக்காதீங்கப்பா, என் பிள்ளைகளை மறக்காதீங்க, என் குடும்பத்தை மறக்காதீங்கன்னு எத்தனை பேர் கேட்பீங்க? ஒருக்கா கூட சொல்லுவோம், என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு பிள்ளையை தருவேன் ஆபிரகாமுக்கு சொன்னார். நெடுநாள் ஆயிட்டு பிள்ளை இல்லாதது போலவே இருந்தது. இடையில ஒரு நாள்ல 3 நபர்கள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஓ தேவனுடைய சாயலில் 3 பேர் மனித ரூபத்தில் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறாரு. கர்த்தர் உனக்கு ஒன்று சொன்னார்னா அதை பலப்படுத்தும்படி உன்னோடு பேசிக்கிட்டே இருப்பாரு. சில அடையாளங்களை காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளம் வந்தது. ஆண்டவர் மறந்து போகவில்லை, கர்த்தர் உன்னை மறந்து போகவில்லை. நீ ஒருவேளை உன் கலக்கத்தில் என்ன மறந்துட்டீரோன்னு நீ கோபத்தில் இருக்கலாம், நீ தூரம் போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை கைவிடாம, ஆனாலும் உன்னை விட்டு கொடுக்காம, அவர் கிருபையினால் மீட்டதை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீ நன்றி செலுத்துவாயா? கர்த்தருடைய பிரசன்னம் உன் வீட்டுல இறங்கி கொண்டிருக்கிறது, உன் குடும்பத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஓ தூரம் போன நாட்கள் இருந்ததே ஆண்டவரே, உம்மை வெறுத்த நாட்கள் இருந்தது, அற்புதத்துக்காக மட்டும் உங்களை தேடின நேரம் இருந்தது, என்ன மன்னிங்கப்பா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பாருங்க தேவ ஜனமே, அவர் என்னை காப்பாத்தினாலும் காப்பாத்தாட்டியும் அவர் தான் ஆண்டவர்னு சொன்னாங்க. அந்த ஆண்டவர் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தினஸ், ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவர் தான்ப்பா ஆண்டவர். எனக்கு அற்புதம் நடக்கிறத வச்சு நான் சொல்ல மாட்டேன் அவர் தான் ஆண்டவர்னு. எனக்கு அற்புதம் நடக்காமலே இருந்தாலும் சரி, லாசருவை போல என் வாழ்க்கை எம்டியா இருந்தாலும் சரி, என்னுடைய உலக ஆசீர்வாதத்தை வச்சு இயேசு தான் தேவன் நான் சொல்லணும்னா நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு மந்திரவாதிட்ட போய் என் விடுதலையை பெற்றுட்டு மந்திரவாதி தான் உண்மையான கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா பிசாசு அற்புதம் செய்யறான், அந்த அற்புதத்தை வாங்கிட்டு மந்திரவாதி தான் கடவுள்னு சொல்றதுக்கு 1000 வழிகள் இருக்கிறது. ஏன் இந்த பாடம் சுமந்து கொண்டு இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் அற்புதம் செய்யாட்டாலும் அவர் தான் ஆண்டவர் சொல்லுகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை, அவர் ஒரு நாள் விட்டு விலகினதே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையாய் அப்படி ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவர் திருப்பி எழுதாம விட்டதே இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி நேசிக்கிறோம் ஆண்டவரை? ஒரு சுயநலத்தோட ஆண்டவரை நேசிக்க கூடாது தேவ ஜனமே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெனியூனா நேசிக்கணும், உண்மையா நேசிக்கணும். என் அப்பா எனக்காக உயிரை கொடுத்தவர் இன்னும் அற்புதம் செய்ய மாட்டாரா என்ற விசுவாசத்தோடு அவரை நேசிக்கணும். சந்தேகத்தோடு அல்ல, சந்தேக எண்ணத்தோடு அல்ல. அந்த சந்தேகத்தை தூக்கி போடு தேவ ஜனமே. அந்த அழுக்கு வஸ்திரமாகிய, அந்த அழுக்கு கந்தை நிறைந்த அந்த அழுக்கு வஸ்திரமாகிய சந்தேகத்தை உன்னை விட்டு தூக்கி போடு. அதுதான் உன்னை அழித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார் தேவ ஜனமே. நம்ம ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்யாமல் இருப்பார்? நம்ம ஆண்டவர் எப்படி மாற்றாமல் இருப்பார்? நாட்கள் செல்லலாம், காலங்கள் செல்லலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு தூதனை அனுப்பினார். 3 நபர்கள் வந்தார்கள். கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அங்க வந்து பேசினார். எத்தனை பேர் சொல்றீங்க, உன் அற்புதத்துக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இருக்கும், உன்னை கர்த்தர் தொடுறதுக்கு முன்னாடி ஒரு விசிட்டேஷன் இருக்கும். அது இந்த 100 நாள் ஜபமா கூட இருக்கலாம். நீ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? இந்த 100 நாள் ஜபம் ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன், ஒரு தூதரின் தொடர்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டுல தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் நீங்கள் பார்க்கிறீர்களோ இல்லையோ, உங்க எதிரியாகிய பிசாசு பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் உங்களை பயம் காட்டுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டுல தூதர்கள் இறங்குறாங்க, ஏறுகிறாங்க, அவர்கள் சத்தத்தை கேளு. இது புதிய ஏற்பாடு. இந்த நாட்கள்ல நீ ஆவியானவருடைய சத்தத்தை உன்னால கேட்க முடியுதுனா, ஆண்டவராகிய இயேசுவின் சத்தத்தை உனக்கு கேட்க முடியுதுனா, ஆண்டவராகிய இயேசுவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரரின் சத்தத்தை கேட்க முடியாதா? தூதர்களின் சத்தத்தை கேட்க முடியாதா? அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பணிவிடை ஆவிகள். உனக்கு ஒரு தூதன் உண்டு, உனக்கு தெரியுமா? அந்த உன்னதமான ஆண்டவரை உன்னுடைய தூதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய பிரசன்னத்தில் இருந்த ஆண்டவர் உன் தூதனை உனக்கு நேராக அனுப்பி விடுவார். உன் வாசல்களை திறக்க உனக்கு முன்னாடி ஒரு தூதன் போய் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு சுயநலத்தோடு உண்மை நேசிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உள்ளத்துல இருந்து சொல்லுங்க,
என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. தூரம் போன நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் போன நாட்களும் உண்டு, நான் துணிகரமாய் வாழ்ந்த ஆனாலும் விட்டு கொடுக்கலையே. ஓ விட்டு கொடுக்கலையே, கிருபையினால் மீட்டு கொண்டீரே. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே, கிருபையினால் மீட்டு கொண்டீரே. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த பிரசனத்தை விட்டு என்ன தள்ளாதீருமாப்பா. அன்னைக்கு அந்த லூசிபர் அந்த பிரசனத்துல இருந்து கீழே விழுந்தான், மின்னலை போல சபிக்கப்பட்டு இந்த பூமியில விழுந்தான். ஆண்டவர் தள்ளினால் நம்ம சபிக்கப்பட்டு போவோமே. தேவ ஜனமே, அவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா. என்ன மறக்காதீங்கப்பா. என் மேல பிரியத்தோடு இருக்கிறீரே. அந்த கெட்ட குமாரன் எப்பமாவது வீட்டுக்கு வந்துருவானான்னு அந்த அப்பா ஏங்கி கொண்டிருந்தாரு. அதே போல் நம்ம ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கிறாரு. எப்ப என் பிள்ளை என்கிட்ட வரும்னு ஏங்கி கொண்டிருக்கிறார். மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, அந்த பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு. எத்தனை பேர் சொல்லுவீங்க கண்ணீரை மட்டும்தானா? ஓ சிந்தி சிந்தி பலவீனாயிட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உன்னான்று மறக்க மாட்டார் தேவ ஜனமே. உன் கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில இருக்கு. உன் ஜபத்தை கேட்கிறாரு. நிக்காராபா சந்தனரபா, பதில் தந்தீரே என் ஜபத்தை ஏற்றுக்கொண்டீரே. கண்ணீருக்கு பதில் தந்தீரே. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க தேவ ஜனமே, அவர் உனக்காக செய்ய போகிறத அவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் தரிசனத்துல பார்க்கிறேன். God is writing something. கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணத அவர் சிலதை உனக்கு வெளியே கொண்டு வர போறாரு தேவ ஜனமே. அதனாலதான் இந்த 100 நாள் ஜெபம் உனக்காக சிலது வெளியே புறப்பட்டு வருகிறது. உன் ஆசீர்வாதம், நெடுநாள் பட்ட தடப்பட்ட ஆசீர்வாதம் வெளியே கொண்டு வரார் ஆண்டவர். ரிசீவ் பண்ணு தேவ ஜனமே, ஆராதித்து ரிசீவ் பண்ணு. கர்த்தர் கதவுகளை திறக்க ஆரம்பித்துட்டாரு, உனக்காக திறக்க ஆரம்பித்துட்டாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி தேவ பிள்ளையே, வாயை திறந்து துதி தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, அந்நிய பாஷையில துதி. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். அந்த பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. எது வரைக்கும் இறங்காதிருப்பே, எது வரைக்கும் தூரமாயிருப்பே. ஓ எது வரைக்கும் இறங்காதிருப்பே, எது வரைக்கும் தூரமாயிருப்பே. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று,
பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க இதுதான் என் வாழ்க்கையா இருக்குப்பா ஆண்டவரே, இதுல இருந்து என்னை மீட்டு கொள்ள போகிறீங்க. என் கண்ணீர் ஆசீர்வாதமா மாறப்போகுது. என் கண்ணீர் என் குடும்பத்தை கெட்ட போதுன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே, விலகாத நிழலானீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே, விலகாத நிழலானீரே. என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்ன மறக்கல, அப்பா என்ன மறக்கல, எஸ்தர் ராணியானவர் மறக்கல, யோசேப்பை மறக்கல, தாவீதை மறக்கல, பவுல் அப்போஸ்தலனை மறக்கல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் மறக்கவில்லை. உன்னை தாயின் கருவில் தேர்ந்தெடுத்தேன். நீ உருவாகும் முன்னையே உன்னுடைய நாட்களை நான் குறித்தேன், உன் ஆசீர்வாதத்தை குறித்தேன், உன் வேதனைகள் எனக்கு தெரியும். நீ ஆராதி மகனே, இந்த போராட்டத்தில் நீ ஆராதி மகளே, உன் விசுவாசத்தை பற்றி இழந்துடாத, நீ சந்தேகப்படாத. உன்னை அழைத்த ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை, என்ன தள்ளவில்லையே, என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே. உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே, என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே. அவர் பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. ஓ மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே. அப்பா பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. அவர் பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. அவர் சமூகத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. அந்த கெட்டகுமாரன் வாசல்ல நிக்கிறத பார்த்த உடனே நெடுநாளாய் காத்திருந்த அப்பா ஓடி வந்து அவனை கட்டி பிடித்தாரு, முத்தம் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவனை முத்தம் கொடுக்கிறார். தேவச்சனமே, உன்னை எல்லாரும் காரி துப்புனது போல வேதனையில இருக்கிறல்ல, எல்லாரும் மறந்தது போல இருக்கிறல்ல, அப்பா உன்னை தொடுறாரு, ஏசப்பா உன்னை தொடுறாரு, உன்னை அணைக்கிறாரு, உன்னை முத்தமிடுகிறாரு. உனக்கு யாரும் இல்லை, நீ அழ வேண்டாம். உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்க ஒருத்தர் அருகாமையில் இருக்கிறார், உன்னை கட்டி பிடித்திருக்கிறார். தெய்வச்சனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் அப்பா உன்னை மறக்கலன்னு நீ எழுதி வை, உன் டைரியில எழுதி வை, என் அப்பா என்னை மறக்கவில்லை, என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே. அவர் சமூகத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. ஓ மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே. அவர் பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே. ஒரு இடத்துல தேவ ஜனமே, ஒரு பில்டிங்கே தீப்பிடிச்சு எரிந்து கொண்டிருந்தது. அந்த தீப்பிடிச்சு எரியும் பொழுது எல்லா ஃபயர் சேஃப்டி உள்ள எல்லா உடைகள் போட்டவங்க எல்லாம் சில தீயான இடத்துக்குள்ள நுழைய முடியாம அந்த பில்டிங் எல்லாம் நொறுங்குகிற நேரம் வரும் பொழுது அந்த இடத்துக்குள்ளாடி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளை மாடியிலிருந்து கத்தி கொண்டு இருக்கிறா. எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியல. ஆனா அந்த இடத்துல வேகமாக புல்லட்ல ஒரு ஆள் வந்தாரு. அவர் அந்த இடத்துல ஹெல்மெட் போட்டிருந்தாரு, கருப்பு உடை அணிந்திருந்தாரு. அந்த இடத்துல அந்த புல்லட்டை நிப்பாட்டிட்டு வேகமா தீயின் மத்தியில ஏறி வேகமா மாடிக்குள்ள சென்று எரிகிற தீக்க மத்தியில வேகமா சென்றுட்டு மாடியில இருந்த அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு வேகமா கீழே ஓடி வந்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, தீயணைப்பு வீரர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஆள் தன்னுடைய ஜர்க்கின் எல்லாம் கலத்திட்டு தான் ஹெல்மெட்டை கலத்தும் பொழுது அந்த பிள்ளை அழுறா, அப்பா வந்துட்டீங்களா? தேவச்சனமே, அந்த அப்பா ஒரு சின்ன பையன்
பயணமாக வெளியே போயிட்டு வரதுக்குள்ளாடி அந்த பில்டிங் தீப்பிடிச்சிச்சு. தெய்வ ஜனமே, ஒருவேளை உன் அப்பாவாகி ஆண்டவர் உனக்கு சில நேரம் சில காலங்கள் உன்னை விட்டு தனியாக இருந்தது போல இருக்கலாம். ஆனால் உன் உயிருக்கு அவர் உத்தரவாதி. அவர் சத்ருவன் உயிரை எடுக்கிறதுக்கு விட மாட்டாரு. காலத்துக்கு முன்னாடி உன்னை காப்பாற்றுவார், உபத்திரவத்தில் உன்னை காப்பாற்றுவார். இந்த சின்ன பிள்ளை இன்னொரு இடத்துல வாடகைக்கு ஒரு வீடை பிடிக்கிறாங்க. அது அதனுடைய அறையில் எழுதி வைக்கிறது, என் அப்பா அந்த தீயின் மத்தியில் காப்பாத்தினார்னு எல்லா இடத்தையும் எழுதி வச்சிச்சு. ஏன் தெரியுமா தேவ ஜனமே, நீங்க புரிந்து கொள்ளணும். எல்லாரும் மறந்தாலும் உன்னை உன் தகப்பன் உள்ளங்கையில் வரைந்தவர், தாயின் கருவில் தேர்ந்தெடுத்தவர் கை விடுவாரோ? அந்த சத்ருவின் பொய்யை நம்பாத. உன் ஆண்டவனை மறந்துட்டாருன்னு சொல்லுகிற பொய்யை நம்பாத. அவன் நேற்று தினத்துல பார்த்தது போல உன் ஆசீர்வாத பரலோகத்திலிருந்து இறங்கிட்டு, ஆனா வானமண்டல பொல்லாத ஆவிகள் தடுத்து கொண்டிருக்கிறது. நீ செபி மகனே, நீ வாசி மகளே, கர்த்தர் அந்த தடையை தாண்டி உன் வீட்டில் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உன் பிள்ளைகளுடைய திருமணம் கிராண்டா நடக்கும். உன் வயிற்றுல ஒரு அருமையான பிள்ளையை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த வேலை தடை மாறும், அந்த டிலே மாறும். கர்த்தர் எல்லாவற்றையும் சமாதானமாக செய்வார். உன் ஜெபத்தையும் உன் விசுவாசத்தையும் விட்டு விடாதே என்று ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். ஏன்னா அவர் உன்னை மறக்கல, அவர் உன்னை கட்டி அணைத்திருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வரி சொல்லுவீங்க, என்ன மறக்கவில்லையே அப்பா, மறக்கவில்லையே, அவர் சமூகத்தை விட்டு அவர் தள்ளவில்லையே, என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே. உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்ன மறக்கல. எஸ், என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே, அவர் சமூகத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே, என்ன மறக்கவில்லையே, என்ன மறக்கவில்லையே, அவர் பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளவில்லையே, அவர் பிரசன்னத்தை விட்டு தள்ளவில்லையே. கர்த்தர் அவருடைய பிரசனத்தை விட்டு லூசிஃபரை மட்டும்தான் தள்ளினாரு, உன்னை தள்ள மாட்டாரு. மாறாத நித்திய கிருபையுடன் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவர் என்னை கைவிடுவதே இல்லை, என்னை விட்டு விலகுவதே இல்லை. எப்படி அந்த அக்னியில தவித்துக் கொண்டிருந்த அந்த சின்ன பிள்ளையை காப்பாத்த தீயணைப்பு வீரர்கள் போகல, ஆனா தன் தகப்பன் வந்தாரு, அந்த பிள்ளையை காப்பாத்தினது போல நம்ம ஆண்டவர் வருவார், உன் பிரச்சனைகளில் தலையிடுவார், அற்புதங்களை செய்வார், மாற்றங்களை தருவார். தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும், அதை எந்த அந்தகாரமும் தடுக்க முடியாது. அதனாலதான் அந்த 100 நாள் ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கலந்து கொள்ளுங்க, தேவனுடைய ஆழமான ரகசியங்களை படித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். கர்த்தர் பேசும் பொழுதே உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் அந்த வார்த்தைகளையும் அந்த ஆழமான சத்தியங்களையும் ஆவியானவர் பேசுகிறதையும் சோத்திரத்தோடு துதியோடு கேட்க ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீடுல இறங்க ஆரம்பிப்பாரு. ஆண்டவர் தாமே உங்களை தொட்டுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை திறப்பார். லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர் உங்க வீட்டுல உங்களுக்காக சிலதை திறந்து கொண்டிருக்கிறாரு. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே ரகசியத்தை வெளிப்படுத்தும், ஆவியானவரே என்னோடு பேசும் என்று ஜெபியுங்கள். ரீகாதா ராபா சந்தலா ராபா அல்பராதர் யாந்தலரபா சந்தலரகதனா. தேவ ஜனங்களே, இன்னைக்கு அநேகர் ஆண்டு சுத்திகரிக்கிறது ஆவியானவர் காட்டுகிறார். அநேகரை வார்த்தையை அனுப்பி கழுவுகிறார். நெடு நாளாக சத்துருவானவன் உன்னை குறை சொல்லி கொண்டிருந்தான். சகோதரர்களை குறித்து 24 மணிக்கூறும் குறை சொல்லுகிற ஒருவன் உண்டு. தேவ ஜனத்தை குறித்து குறை சொல்லுகிறவன் உண்டு. இன்னைக்கு உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க, உன் அபிஷேகத்தை தடுக்க, உன் அழைப்பை தடுக்க சில குற்றங்களை முன்னாடி கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லி கொண்டிருக்கிற அவன் சகோதரர்களை குறித்து குறை சொல்லுகிற, தேவ பிள்ளைகளை குறித்து குறை சொல்லுகிற ஒரு அந்தகார ஆவி உண்டு தேவ ஜனமே. அதனாலதான் ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார். வேதத்துல யோசுவாவுடைய வஸ்திரம் அழுக்கா இருக்குதுன்னு சொல்லி சத்துரு ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணினான். வஸ்திரத்தில் அழுக்கு என்றால் தேவன் கொடுத்த ஆடையில, தேவன் கொடுத்த அழைப்புல, தேவன் உன் மேல வச்ச திட்டத்துல
ஏதோ விதத்தில் அவன் ஒரு கரையை உண்டாக்கி உன் முன்னேற்றத்தை தடுக்கலாம் நினைப்பான். தேவன் உன்னை ரட்சித்த விதத்தில் தேவன் உன்னை அபிஷேகத்தை அந்த அபிஷேக தைலத்துக்குள்ள ஒரு செத்த ஈய விழப்பண்ணி உன் அபிஷேகம் அசிங்கமா இருக்குன்னு சத்துருவானவன் ஆண்டவர் சமூகத்தில் உன்னை குறை சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் காட்டுகிறார், உன்னை சுத்திகரிக்கிறார். உன்னை அபிஷேகம் என்ற வார்த்தையினால், பரிசுத்த ஆவி நிறைந்த வார்த்தையினால் உன்னை கழுவுகிறதை நான் தரிசனத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, எத்தனை பேர் வார்த்தையினால் உங்களை கழுவ விட்டு கொடுப்பீங்க? 100 நாள் ஜெபம் உங்களுடைய வேறுகளை அறுக்கும். சத்துருவின் கட்டுகள் நிறைந்த அந்த வேறுகளை அறுக்கும் என்று ஆரம்ப நாட்களில் நாம் கேள்விப்பட்டோம். சத்துருவின் நெடுநாள் தடைகள் வெட்டப்படும். எப்படி வெட்டப்படும்? அவன் சில தந்திரமான செயல்களை வைத்து உங்களுடைய வளர்ச்சிகளை அவன் தடுத்து கொண்டு இருப்பான். அதனால தான் ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். உங்களை நெடுநாளாக உங்க அழைப்புல எழும்ப விடாம, உங்க தொழில எழும்ப விடாம, வியாதியில படுக்க போட்டு, கடன்ல உட்கார வைத்து, சில சோதனைகள்ல உட்கார வைத்து உங்களை புலம்ப வைத்தான் அல்லவா? ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. அவனுடைய அந்தரங்கமான எல்லா வேர்களையும் கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கண்டுபிடிக்க உதவி செய்கிறார். தேவ ஜனமே, ஒரு மரத்தினுடைய வேர் மறைந்திருக்கிறது போல உன் பிரச்சனையினுடைய வேர் மறைந்திருக்கு. அது ஆவியானவர் தான் உனக்கு காட்ட முடியும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த அருமையான ஜெப நேரத்தில் ஆவியானவர் உங்க ஆணி வேற காட்டுவாராக. லெட் காட் ஷோ யுவர் ரூட் ப்ராப்ளம். அந்த ரூட் காஸ் என்ன, அந்த ஆழமான பிரச்சனை என்ன என்று ஆவியானவர் உங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துவாராக. எது உங்களை தடை பண்ணுகிறது? எது உங்க ஜெபத்தை தடை பண்ணுகிறது? எவ்வளவு ஜெபித்து விடுதலை வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. தேவ ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில நெடுநாள் போராட்டம், யுத்தங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறத நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். நெடுநாளாக சிம்ம சொப்பனமாக யுத்தமாக நின்று கொண்டிருக்கிற அந்த கோலியாத்துகளை கர்த்தர் விளைவிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில விளைவிக்கிறார். தேவ ஆவியானவர் காட்டுகிறார். எத்தனை பேர் எழுதி வைத்து ஜெபிப்பீங்க? உங்களுக்காக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில, சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையில, கர்த்தருடைய அபிஷேக வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சில போராட்டம், நெடுநாளாக மாறாத சில யுத்தங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் சில வெற்றிகளை தருகிறத நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். தேவ ஜனமே, இந்த வெற்றி மட்டும் போராது. ஒரு நெடுநாள் போராட்டத்தில் இருந்து, நெடுநாள் கட்டுகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க நினைக்கிறாரு. அதனால சில ரகசியங்களை உங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறாரு. தேவ ஜனமே, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த சதியாக இருந்தாலும், எந்த யுத்தமாக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் அவர் ஆண்டவருடைய ஒரு ஆலோசனையை கேட்காம அவர் முன்னேறினதே கிடையாது. தேவ ஜனமே, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்றால் ஆண்டவருடைய சத்தம் உனக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. உன் விடுதலையை காட்டிலும் அந்த விடுதலைக்கு ஆண்டவருடைய சத்தம் வேண்டும். அந்த விடுதலை என்னவாக மாறப்போகிறது? அந்த விடுதலை ஏன் தாமதமாகிறது? எந்த சத்துருவின் கிரியை அதை தாமதமாக்குகிறது? எந்த போராட்டத்தின் காரியத்தில் நீங்க தலையிடும் பொழுது அந்த விடுதலை தாமதமாகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாரு. அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்கு வருகிறது. எப்படி தாவீது ராஜா ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு முன்னேறினாரோ, அதே போல இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் இதை உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீங்க? உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தருடைய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ ஜனமே, வேதத்தில் இன்னைக்கு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷனை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த நாட்களாக தீர்க்க தரிசன செயல்பாடுகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஆழத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, மோசே கையை உயர்த்தும் பொழுது விடுதலை, அவன் கையை தாழ்த்தும் பொழுது போராட்டம் கூடுனது. அப்படி என்றால் அந்த பலவீனமுள்ள கை தூக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில சப்போர்ட் தேவைப்பட்டது. தேவ ஜனமே, அந்த கைக்குள்ள தேவ ஒரு பிரசன்னத்தை வைத்திருந்தாரு. தேவன் ஒரு மறைமுகமான ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாரு. இட் இஸ் a prophetical action. அது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. அவன் அந்த வெற்றி அந்த கைகளுக்குள் மறைந்திருந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க, அன்று கர்த்தர் மோசேக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் என்றால் இன்னைக்கு எனக்கு ஒரு வெளிப்பாடை கட்டளை
முத்திரையிடுவார். என்னுடைய வாழ்க்கையில சத்துரு எப்படி நுழைகிறான் என்று அந்த நுழைவாயில கண்டுபிடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போறார்னு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் விசுவாசம் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிற உங்க இருதயத்துல முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், தேவ வார்த்தை தான் அற்புதத்தை கொண்டு வரும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அந்த விதவையின் வீட்டுக்கு போ. வார்த்தை உண்டானது, அற்புதம் இரண்டாவது வந்தது. தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை முன்பாக வரும், அற்புதம் பின்பாக வரும். தேவ ஜனமே, இன்னைக்கு உனக்கு வார்த்தை உண்டாகவில்லை என்றால் அற்புதம் நடக்காது. அதனாலதான் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார், வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறார், வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாளும் ஒரு மழை பெய்கிறது, அபிஷேக வார்த்தை என்ற மழை, தீர்க்க தரிசன மழை என்று உங்கள் மேல் ஒரு அபிஷேக மழை பெய்கிறது. எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்றீங்க? உங்க உடைகள் நனையணும், உங்கள் தலை நனையணும், உங்க கண்கள் நனையணும், உங்க உள்ளத்தின் ஆழத்துல அபிஷேகம் புரண்டு வரணும். உங்க உச்சம் தலை முதல் உங்க உள்ளம் கால் வரைக்கும் பெய்கிற இந்த மலையில நனையணும். தேவ ஜனமே, முழு இருதயத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு பயங்கரமான விடுதலை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். மோசேயினுடைய கையை தூக்கும் பொழுது அற்புதம், மோசேயினுடைய கை கீழே இறங்கும் பொழுது அவன் எதிரிகள் ஜெயித்தார்கள். இதுல மறைந்திருக்கிறது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. கையை தூக்கும் பொழுது கீழே விடுதலை நடக்குது, கையை கீழே இறக்கும் பொழுது கீழே தோல்வி உண்டாகுது. இது எதை குறிக்குது என்றால், இது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. அந்த கைக்குள்ள மறைந்திருக்க ஒரு ரகசியம், அந்த கைக்குள்ள இருக்குது தேவ வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், உன் கையை வசத்து, கையை வசத்துனா கீழே அற்புதம் நடக்கும். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ உபவாசம் பண்ணு. சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மிட் நைட்ல எழும்பி ஜெபம் பண்ணு. சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அதிகாலையில ஜெபம் பண்ணு. சில நேரம் ஆண்டவர் விடிய காலம் 3 மணிக்கு தட்டி எழுப்புவாரு, அன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு தான் உங்க அப்பாயின்மெண்ட் டேட்டா இருக்கும், உங்க விடுதலையும் டேட்டா இருக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகாம தடையா இருக்குதா? ஆண்டவர் சில நேரம் நைட்டு எழும்பி ஜெபிக்க சொல்லுவாரு. உங்க திருமணம் பூமியில ஒரு நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்துல ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. அந்த நாளை நீ ஜெபத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை விடிய காலம் எழுப்புகிறாரு. ஆனா நீ தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாள் டிலே ஆகுகிறது. தேவ ஜனமே, சத்துருவன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, ஆனா அதை டிலே பண்ண முடியும், அதை தாமதம் பண்ண முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க, சத்துருவே என் ஆசீர்வாதத்தை உன்னை தடுக்க முடியாது, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறதுனால என் ஆசீர்வாதத்தை நீ டிலேயும் பண்ண முடியாது. எத்தனை பேர் சத்துருடைய சதிகளை புரியுறீங்க? சத்துருவால உங்களை தடுக்க முடியாது, ஆனா உங்களை தாமதம் பண்ண முடியும், உங்களை டிலே பண்ண முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஐ கேன்சல் டிலே? எல்லா டிலே கேன்சல் ஆவதாக. டிலேயை கேன்சல் பண்ணுகிறதுக்கு, தாமதத்தை கேன்சல் பண்ணுகிறதற்கு ஒரு சிறந்த வழி தேவனின் ஆலோசனை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு சில தீர்க்க தரிசன செயல்பாடுகளை நான் தரப்போகிறேன், சில தீர்க்க தரிசன வழிமுறைகளை நான் திறக்க போகிறேன். வேதத்துல பல இடங்கள்ல தேவனுடைய தீர்க்க தரிசன செயல்பாடுகளை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்ன சொல்லுவாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொன்னாரு, நீங்க பள்ளங்களை வெட்டுங்கன்னு சொன்னாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கற்பாறையை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோசுவா 6:15, 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றினார்கள். தேவ ஜனமே, சுற்றும் போது என்ன நடக்குது? தட் இஸ் a prophetical action. அது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல போறாரு. அதை நீங்க செய்ய போறீங்க. அதற்கு பின்பாக வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. எப்பேற்பட்ட அந்தகாரமா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னாடி அது தலை குனியும், அது தலை குனியும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் உன்னிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை செய். இததான் மரியாளம்மா சொன்னாங்க, வாட் he speaks, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய்யுண்டு. ஆமென். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி மரியாளம்மா அந்த கானாவூர் கல்யாணத்துல ஆமென் எல்லாருக்கும் முன்னாடி சொன்னது என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். whatever he speaks, whatever he tells to you, just obey. கர்த்தர் சொல்லுகிறார், உன் அற்புதம் உன் கையில் தான், உன் அற்புதம் உன் தீர்க்க தரிசன அபிஷேகத்தில், உன் அற்புதம் அந்த தீர்க்க தரிசன செயல்பாடில். எரிகோவை 7 தடவை சுத்தி வந்தாங்க. 7ஆவது நாள்ல 7 தடவை சுத்தினாங்க. தேவ ஜனங்களே, தினமும் ஒவ்வொரு நாள் சுத்தி கொண்டிருந்தாங்க, ஒவ்வொரு நேரம். ஆனா 7ஆவது நாள் வரும் பொழுது 7 தடவை சுத்த சொல்றாரு ஆண்டவர். சில நேரம் ஜபத்தின் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவாரு.
வேதத்துல பாருங்க, சத்ரு கூட இதை டூப்ளிகேட் செஞ்சான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த அக்னியில தூக்கி போடும் பொழுது அந்த அந்தகார ஆவியினால் நிரப்பப்பட்ட ராஜா சொல்லுகிறான், அந்த அக்னியை 7 மடங்கு சூடாக்கு. ஆண்டவர் இன்னொரு இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, 7வது நாள் 7 வாட்டி சுத்து. இதுல ஏதோ லிங்க் ஆகுது பாத்தீங்களா? அந்த லிங்க் தான் ஆவியானவருடைய ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். எதெல்லாம் ஆண்டவர் எடுத்து செய்ய சொல்றாரோ அதை பிசாசு செய்வான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிசாசின் பிள்ளைகள் ஞானமா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென் வெகுளியாக ஆமென் உதாசீனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று உங்க விடுதலைக்கு நேராக டாப்பின் ஆகணும், பிரஸ் ஃபார்வர்ட் ஆகணும். நீங்க முன்னேறி செல்லணும். தேவ ஜனமே, உன் காது கேட்க கூடாதபடி மந்தமாக கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உன் ஸ்பிரிட்டுக்குள்ள போகும் பொழுது நீ உடனடியாக கீழ்ப்படிவா என்றால் உடனடி அற்புதத்தை நீ பார்ப்பாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, வேதத்துல பாருங்க, நாகமான் சொல்லுகிற ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு ப்ரொஃபட்டிக்கல் சிக்னல் வருது. அவ 7 தடவை நதியில முங்கணும். முங்குறதுனால என்னங்க ஆக போகுது? அந்த யோர்தான் நதியில உள்ள தண்ணி குஷ்டரோகத்தை மாத்துமா? நோ, நெவர் நெவர் இட் வில் ஹேப்பன். அந்த யோர்தான் நதியில உள்ள தண்ணியால ஒரு குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியாது. தேர் இஸ் நோ பிசிக்கல் எவிடன்ஸ். அந்த யோர்தான் நதியில எந்த ஒரு மெடிசனும் இல்ல, எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. அதை சுகமாக்கக்கூடிய எந்த ஒரு மூலிகையும் அதுல கிடையாது. குஷ்டரோகத்தை சுகமாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அதுல இல்ல. அதுல வேணா ஆரோக்கியமான மூலிகை நிறைந்த தண்ணி ஓடி வரலாமே தவிர குஷ்டரோகத்தை சுகமாக்கக்கூடிய தண்ணி அந்த யோர்தான் தண்ணி கிடையாது. அவன் 7 தடவை முங்கினதுனாலையும் அற்புதம் நடக்கல. அவன் யோர்தான் நதியில வந்ததுனாலையும் அற்புதம் நடக்கல. ஏன்னா எல்லாரும் 7 தடவை முங்கினா பிறகு குஷ்டரோகம் சரியா இருக்கணும். ஒருவேளை யோர்தான் நதியில அற்புதம் நடக்குதுன்னா எல்லாரும் யோர்தான் நதியில வந்திருப்பாங்க, எல்லாரும் 7 தடவை முங்கிருப்பாங்க. எத்தனை பேர் யோர்தான்ல போய் 7 தடவை முங்கினாலும் அற்புதம் நடக்காது. ஏன் தெரியுமா? அது நாகமானுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அது நாகமானுக்கு ஆவியானவர் பேசின ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். அதனால 7 தடவை முங்கினதுனாலையும் அற்புதம் நடக்கல, யோர்தான்ல கால் வச்சதுனாலையும் அற்புதம் நடக்கல. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதுனால அற்புதம் நடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து இதே போல பேச போகிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அந்த நாகமான பார்த்து சொன்னாரு, நீ 7 தடவை போய் முங்கு. ஏன்னா நீ முங்க போறது கர்த்தருடைய வார்த்தையினால. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கு, நீ கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிந்தாலே அற்புதம் நடக்கும். தெய்வ ஜனமே, அந்த யோர்தான் நதியிலே ஒண்ணு இல்ல, 7 தடவை முங்கினதுனாலே ஒண்ணு இல்ல. இது ரெண்டுமே கர்த்தர் சொன்னதுனால அது யூனிக்கா மாறுச்சு. அவன் கீழ்ப்படிந்ததுனால அவன் அற்புதத்தை பார்த்தான். God is going to speak to you. God is going to reveal some prophetical action to you. கர்த்தருடைய ஆவியானவர் சில தீர்க்க தரிசன செயல்பாடுகளை உங்களுக்கு கட்டளையிட போகிறாரு. அது சிலப்போ உன் ஊரை சுத்தி நடக்க வேண்டியதா இருக்கலாம், உன் வீடை சுத்தி நடக்க வேண்டியதா இருக்கலாம். சிலப்போ அதிகாலையில் எழும்பி உன் மாடியில கர்த்தர் நடக்க வைப்பாரு, உன்னை ஜெபிக்க வைப்பாரு. ஏன் தெரியுமா? உன் வீட்டுக்கு மேல நீ நடக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தருடைய ஆவியானவர் பிரசன்னம் இறங்குது. உன் வீட்டுக்கு மேல உள்ள சாபம் உடையுது. உன் வீடு கட்டப்படாம இருக்குதா, அந்த வீட்டுக்குள்ள நடந்து ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு முக்குளையும் தொட்டு ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு வாளையும் தொட்டு ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு செவரையும் தொட்டு ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு செங்கலையும் தொட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய ஆவியானவர் பிரசன்னம் அதுக்குள்ள இறங்கும். வீடு கட்ட முடியாத தடை உடையும். இன்னைக்கு கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய். தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை என்ன இடைப்படுகிறாரோ உன் சொப்பனத்துல இடைப்படுவாரு, உன்னோட பேசுவாரு. உனக்கு பிரெக்னன்ட் ஆகலையா, உனக்கு பிள்ளை இல்லாம இருக்குதா, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு பாரு. ஒருவேளை உன் வயிறுல கைய வச்சு ஜெபிக்க வைக்க சொல்லுவாரு. தினமும் இரவு ஒரு 15 நிமிஷம் உன் வயிற்றுல கைய வச்சு, என் வயிற்றுல உருவாகிற பேபியை கெடுக்கிற அந்தகார ஆவியே இயேசுவை நாமத்தில் வெளியேறுன்னு இந்த அபிஷேக செய்திகளோடு இணைந்து ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஜெபித்து செய். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார், உனக்குள்ள சில போராட்டம் இருக்குது, உன் சரீரத்துல சில கட்டுகள் இருக்குதா, தினமும் ஒரு கப்பு தண்ணி ஜெபம் பண்ணி குடிக்க வைப்பாரு. சில நேரம் டெய்லி சொல்றாரு, டெய்லியும் போ ஒரு கிளாஸ்ல தண்ணி எடு, அதை ஜெபம் பண்ணி குடி. அந்த வியாதியின் கட்டு உடையுதா இல்லையான்னு பாரு. ஏன்னா that is a prophetical action. கர்த்தர் உன்கிட்ட இடைப்படுவாரு. உன் உள்ளத்துக்கு அது நல்லா தெரியும். கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசுகிறாரு, அதை செய் மகனே. கர்த்தர் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அதை நீ செய். ஏன்னா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் விடுதலை. தேவ மனிதனாகிய எலிசா மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவருடைய உள்ளான ஆவி, அவருடைய அபிஷேகம் குறையவில்லை. தேவ ஜனமே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த தேவ மனிதன் மறைத்த பிறகும் இவருடைய எலும்புகளுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அநேகர் யோசிக்கிறது உண்டு, எலிசாவுக்கு இரட்டத்தனையான அபிஷேகம். இந்த இரட்டத்தனையான அபிஷேகம்
மனுஷனாக இருந்துச்சுன்னா இவனை கர்த்தருடைய ஆவியானவர்களை தூக்கிட்டு போயிருக்கணும். அவன் இவனுடைய குருவாகிய எலியாவை அக்னி குதிரை தூக்கிட்டு போச்சு. இவனுக்கு ஏன் அக்னி குதிரை வரலன்னு பார்த்தா ஆண்டவர் இவன் வாழ்க்கையில வேற விதமா மகிமை வச்சிருந்தாரு. அந்த இரட்டத்தனையான அபிஷேகம் இந்த மனுஷனுடைய எலும்புகளுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் இந்த எலிசா செத்த பிறகு இந்த சரீரம் புதைக்கப்பட்ட இடத்துல இவனுடைய சரீரத்தினுடைய எல்லா உறுப்புகளும் மண்ணோடு மண்ணாக போன பிறகு அதுல எலும்பு மட்டும் இருக்கிறது. ஆமீன். அந்த எலும்பு இருந்த இடத்துல இன்னொரு டெட் பாடியை கொண்டு வந்து போடும் பொழுது அந்த டெட் பாடியினுடைய சரீரம் அந்த எலும்புல பட்டவுடன் உயிர் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, கர்த்தர் இரட்டத்தனையாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால் அது சொன்னதுதான். அதற்கு அடையாளமாக தான் எலிசாவினுடைய போன்ல கூட அபிஷேகம் இருந்துச்சு. தேவ ஜனமே, அதனாலதான் இந்த மனிதன் கடைசி காலத்துல படுக்கையில் இருக்கும் பொழுது ஆமீன் அங்க ஒரு ராஜா வருகிறார். ஆமீன். ஆண்டோட வார்த்தை 2 ராஜாக்கள் 13-14 சொல்லுகிறது, எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்பையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்பையும் பிடித்து கொண்டான். அவன் தேவச்சனமே, எலிசா அந்த ராஜாவுடைய கையோடு கை மேல வைத்து இப்பொழுது அம்பை எய்யும் சொன்னான். அவன் ஒரு ஜன்னலை திறந்து அந்த ஜன்னலுக்கு மத்தியில் இருந்து ஒரு அம்பை எய்யும் பொழுது தேவச்சனமே எல்லாரும் புரிந்து கொள்ளணும், திஸ் இஸ் a prophetical action. இது ஒரு தீர்க்க தரிசன அடையாளம், இது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அம்பை எய்யும் பொழுது அந்த ராஜாவுடைய எதிர்காலம் திறக்கப்பட்டது, ராஜாவுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. திரும்பியும் தேவ மனிதன் எலிசா சொல்லுகிறார், இந்த அம்பை தரையில் எய்யும் சொல்லும் பொழுது அந்த மனிதன் 3 தடவை எய்கிறான். அந்த நேரம் எலிசா கோபப்படுகிறான். ஏனென்றால் அவன் ஆவியில் தரிசித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை முறை அடித்தால் எப்படி வெற்றி வரும், எப்படி இந்த ராஜ்யம் வெற்றி அடையும் என்று ஆவியில் தரிசிக்கிறதை இந்த மனிதன் செய்யாததினால் கொஞ்சம் கோபம் அடைகிறான். ஆனாலும் சொல்லுகிறான், நீர் 3 முறை ஜெயிப்பீர். ஆனால் நீர் ஒரு 6 முறை அடித்திருந்தால் 6-7 முறை நீ ஜெயித்திருப்பீர். ஒரு ராஜ்யம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனா நீ இந்த நாட்கள்ல ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷனை கரெக்டா பண்ணாததுனால பெரிய விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மரித்து போகிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இதே ரீதியில உன்னை நிரப்புகிறார். புதிய ஏற்பாட்டிலும் இப்படிதான் செய்றாரு. ஆவியானவர் உள்ள ஏவுவார். ஆவியானவர் உள்ளத்துல என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க செய்ய ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் ஆவியானவர் ஒன்னு பேசுவாரு. என்ன பேசுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். சில நேரம் நீண்ட நாட்களாக ஜெபிக்க வேண்டியது இருக்கும். சில நேரம் நீண்ட நாட்களாக உபாசிக்க வேண்டியது இருக்கும். சில நேரம் நீங்க வீட்டுக்கு மாடியில நடந்து ஜெபிக்க வேண்டியது இருக்கும். சில நேரம் உங்க வீட்டை சுத்திலும் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். ஆமீன். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய ஆரம்பிங்க. தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கையில எடுக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானோட வல்லமை உங்களை தொடுது. கர்த்தருடைய ஆவியானோட பலன் உங்களை நிரப்புது. எல்லாமே தீர்க்க தரிசன செயல்பாடாக இருக்கிறது. வேதத்துல எதை எடுத்தாலும் அது தீர்க்க தரிசன செயல்பாடு. ஆமீன். வேதத்துல ஒரு மனிதன் வருகிறாரு, வந்துட்டு சொல்றாரு, இந்த பெல்ட்டை உடையவனை கெட்டி கொண்டு போகப்படுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மையாட்டே நடக்குது. பவுல் அப்போஸ்தலனை கெட்டி கொண்டு போக வேண்டிய ஒரு நாள் வந்தது. தேவ ஜனமே, இது எல்லாம் ஆவியில தரிசிக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் உன் விடுதலையை கட்டவிழ்ப்பாராக. உன் விடுதலையை குறித்து கர்த்தர் உனக்கு தரிசனத்தை தருவாராக. கர்த்தர் உனக்கு விடுதலை எப்படி வரும் என்று ஆவியானவர் உன்னோடு பேசுவாராக. சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த மனுஷனை சந்தின்னு சொல்லுவாரு. அந்த மனுஷனை சந்திக்கும் பொழுது இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் உள்ள தடப்பட்ட அந்த கதவை திறக்கக்கூடிய சாவியை கர்த்தர் அந்த மனுஷன்ட்ட வச்சிருப்பாரு. ஆமீன். அந்த மனுஷன் வாங்கிட்ட வந்து தருவான்னு கர்த்தர் சிலப்போ அனுப்பாம இருப்பாரு. ஏன்னா கர்த்தர் ஒன்னு அவங்க கிட்ட அனுப்புவாரு. நீ இதை புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் என் வாழ்க்கையில என் கையில கொண்டு வந்து தருவாருன்னு சிலப்போ நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு ஸ்டெப் தாண்டி நீ அவர்களிடத்துல போக வேண்டும் ஆண்டு நினைச்சிருப்பாரு. அதனால ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களை எங்க கொண்டு போறாரோ அது அதிசயத்தின் இடமா இருக்கும். நீங்க ஜபத்தோடு எங்க போறீங்களோ அங்க ஒரு விடுதலை இருக்கும். சில நேரம் ஆண்டு ஏதோ ஒரு சும்மா ஒரு பயணத்துல உங்களை கொண்டு வந்திருப்பாரு. சும்மா ஒரு திருமண வீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்க யார் மூலமாகவோ நீங்க ஒரு அறிமுகம் ஆகி கர்த்தர் உங்களை வெளிநாட்டுல நல்ல வேலையில கொண்டு போவாரு. கர்த்தருடைய டைம் வந்துட்டுனா நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைத்து செல்வாரு. பிலிப்பை ஆவியானவர் தூக்கிட்டு கொண்டு போனது போல நீங்க வீட்டில் நெடுநாளா கடந்துட்டீங்க. ஆனா ஜெபித்துட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்துல ஏற்ற இடத்துல கொண்டு போய் விடுவாரு. ஒரு நேரம் வந்தது, எஸ்தர் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தா. தேசத்துல ஒரு அறிவிப்பு உண்டானது, அழகான எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாருங்கள், அவர்கள் ராஜாக்கு முன்னாடி வந்து நிக்கணும், அவர்கள் தங்கள்
இருதயங்களை அலங்கரிக்கட்டும். This was the time and this was the season God was keeping for Esther. ஆமென். கர்த்தர் காத்திருந்த எஸ்தருக்காக வச்சிருந்த கோல்டன் டைம் வந்தது. இன்னைக்கு நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிற நேரம் வந்திருக்குது. எஸ்தரை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வைத்தது உண்மை என்றால், இன்னைக்கு காத்திருந்து கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிற நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிற நேரம் வந்துட்டு, தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்க செவி கொடுக்கணும். ஒவ்வொரு வேத பகுதிகளையும் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பாரு. ஒரு நாள் திடீர்னு பேதுருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அதுல ஒரு கூடையில சில விலங்குகள் இறங்கி வருகிறது. அதற்கு பின்பாக ஒரு ஆவிக்குரிய ஊழியம், ஒரு தரிசனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊழியமே பேதுருக்கு காத்திருந்தது. புதிய பாட்டிலையும் சரி பழைய பாட்டிலையும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பேசிதான், ஆவியில நடத்தி தான், ஆவியில பலப்படுத்தி தான் ஒரு விஷயத்தை செய்வாரு. தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 13 பாருங்கள். அதுல ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய 2 பேரை பிரித்தெடுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லாம ஒரு ஊழியம் கிடையாது. ஆவியானவர் எல்லா விஷயத்தையும் அவர் சொல்ல விரும்புகிறாரு. ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லாததுனால கர்த்தரால சொல்ல முடியல. கேட்கறதுக்கு உங்க ஆவிக்குரிய காது சோர்வினால் மூடப்பட்டிருக்கிறது, கவலையினால் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, எனக்காக யாராவது ஜெபித்து அற்புதத்தை செய்ய மாட்டாங்களான்னு நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. தெய்வ ஜனமே, யாருக்கும் நீங்க காத்திருக்க வேண்டாம். நீங்க ஜெபிங்க. உங்க தரிசனத்துல ஆவியானவர் வெளிப்படுத்த போறாரு. வேதத்துல எசேக்கியேல் 3 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. தேவ ஜனமே, this is a prophetical action. கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்குள்ள நான் சிலதை தருகிறேன். அந்த சிலது தான் உனக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனமா வெளியே வரப்போகுது. ஆமீன். இதே போலதான் யோவானை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு தரத நீ புசி. ஹல்லேலூயா. அதற்குள்ள ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு மறைஞ்சிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அந்த தரிசனம் மூலமா அவனுக்குள்ள போது, அது வெளியே வரும்பொழுது வேத வசனமாக ரகசியங்களாக வெளியே வருகிறது. தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு மறைவான மன்னாவை வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு விடுதலையை வச்சிருக்கிறாரு. நீ சோர்ந்து போக வேண்டாம். இந்த 100 நாள்ல கர்த்தர் உனக்கு என்ன தரிசனம் காட்டினாலும் அதை எழுதி வை, என்ன சொப்பனம் காட்டினாலும் எழுதி வை. அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருடைய கண்களை திறந்தார். பேதுரு இந்த வீட்டுக்கு முன்னாடி 3 பேர் நிக்கிறாங்க என்று ஆவியானவர் உள்ளத்துல பேசினாரு. அவர் வெளியே போய் பார்த்தா அதே போல நிக்கிறாங்க. தேவ ஜனமே, கொர்நேலியுவுக்கு ஒரு தூதனை அனுப்பினாரு. அந்த தூதனை அவன் தரிசித்தான். Every spiritual things will happen first. எல்லா ஆவிக்குரிய காரியமும் முதலாவது நடக்கும். உங்க ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய தரிசனம் உண்டாகும், ஆவிக்குரிய வார்த்தை உண்டாகும். அந்த கொர்நேலியுடைய வீட்டுல ஒரு பெரிய எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய தரிசனம் உண்டானது உண்மை என்றால், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை தருவாரு. தேவ ஜனங்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, ஆமென், பவுலை நோக்கி ஆண்டவர் அனனியாவை அனுப்பினார். அனனியாவுக்கு தரிசனத்தை கொடுத்து தேவ வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். அனனியாவுக்கு பவுல் யார் என்றே தெரியாது. ஒரு நாள் கூட பார்த்திருக்க வாய்ப்பில்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் தெல்ல தெளிவாக எந்த இடத்துல, யார் வீட்டுக்குள்ள, எந்த தெருவில் இருக்கிறான்னு சொல்லி, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய மனுஷனை கர்த்தர் அனுப்பினார். அவர் போய் ஆமென் பவுலுக்காக ஜெபித்தார். பவுலுக்காக ஜெபிக்கும் பொழுது பவுல் விடுதலை ஆகினார். எல்லா காரியமும் ஆவியானவர் சொல்லி தான் நடக்கிறது. ஆவியானவர் சொல்லாம ஒரு விஷயம் கூட நடக்காது. யூரோ கிளிதான் சொல்லக்கூடிய புயல்ல பவுல் சிக்கி தவிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல அப்பியர் ஆனாரு. அப்பியர் ஆகி சொன்னாரு, இந்த படகு உடையும், ஆனா ஒரு உயிர் சேதமும் வராது. எல்லா பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு எம்பவர்மெண்ட் உண்டு. ஆவியானவர் உன்னை எம்பவர் பண்ணார்னா உன் வாழ்க்கையில நடக்க போறதை நீ பாப்ப. ஆமென். உன்னுடைய ஜீவனை சத்துரு திருட முடியாது. உன் குடும்பத்துல யாருடைய ஜீவனையும் திருட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள்கிட்ட ஒன்று பேசுறாருன்னா, உங்கள்கிட்ட ஒன்று பேசுனா அது நிச்சயம் நடக்கும். வேதத்துல சிமியோன் சொல்ற ஒரு தாத்தாட்ட ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலின் ரட்சிப்பை பார்க்காம நீ சாவது இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பாவை பார்க்காம அந்த உயிர் போவாதுன்னு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாயிருந்தது. அது நடந்தது. எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய மண்டலத்தில் உருவெடுக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு, ஜெபிக்க சொல்றாரு. தேவ
ஜனங்களே, ஒரு தேவ மனுஷனை குறித்து ஒரு சின்ன தம்பிக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரு. அந்த வெளிப்பாடுல ஒரு கருத்த பூனை வருகிறது. அந்த கருத்த பூனை அந்த பாஸ்டரை கடிக்கிற மாதிரி ஒரு வெளிப்பாடு வந்தது. அந்த கருத்த பூனையில எழுதி இருக்கிறது கேன்சர் எழுதி இருக்கு. இந்த சின்ன பையன் சொன்ன தரிசனத்தை அந்த அருமையான ஊழியர் ஏற்றுக்கொள்ளல. ஆனா சிறிது நாள் கழித்து அவருக்கு கேன்சர் வர ஆரம்பித்தது. கொஞ்ச நாள் கழித்து அவர் கேன்சர்ல மரித்தாரு. தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, ஒரு கேன்சர் கூட உன் தரிசனத்தில் ஆண்டு காட்டுவாரு. அந்த தரிசனத்திலேயே அதை நீ அழித்து கொள்வாய் என்றால், அதை கருவிலே நீ கொள்வாய் என்றால், ஜபத்தில் நீ பார்த்த சொப்பனத்தை வச்சு இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் சொல்லுவாய் என்றால், அந்த கேன்சர் பிசிக்கல் வேர்ல்டுல அது பூமியில மேனிஃபெஸ்ட் ஆகாது, அது பூமியில வெளிப்படாது. உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை தரிசனத்தில் காட்டுவாரு. ஆனா தரிசனம் கிடைக்க விடாதபடி சாத்தான் உன்னை சினிமா பார்க்க வைப்பான், உன்னை குடிக்க வைப்பான், உன்னை சண்டை போட வைப்பான், உன்னை ஜெபிக்காம தூங்க வைப்பான். இரவெல்லாம் சினிமா பார்த்துட்டு தூங்க வைப்பான். அதனாலதான் ஜெபிச்சுட்டு தூங்கணும். ஏனென்றால் உன் சொப்பனம் என்பது உன் எதிர்காலம். உன் எதிர்காலத்தை குறித்து தான் கர்த்தர் காட்டுகிறார். உனக்கு என்ன வியாதி வரப்போகுது, உனக்கு விரோதமா யார் மந்திரம் செய்கிறா, உனக்கு விரோதமா என்ன நடக்கிறது, உனக்கு என்ன நன்மை நடக்க போறது, உன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போறது, உன் எதிர்காலம் என்ன ஆக போகிறதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? செவி கொடுக்கிற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் மிகுந்த பாக்கியவான்கள் என்று ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் இந்த நாட்கள் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசன செயல்பாடுக்கு கொண்டு போவாராக. உங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அதை உங்களை கொண்டே செய்து உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று இந்த அருமையான ஜெப நேரத்தில் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு பேரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் ஆவியானவர் ஒவ்வொரு ரகசியங்களை அடியனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு பேரும் அடுத்த லெவல் போகிறதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துவார். இப்பொழுது அதிகமாக ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீங்க. நீங்க கடந்து சென்று தனிச்செபம் செய்யுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆமென். கீழே உள்ள பிரேயர் மியூசிக் சேனல் லிங்கோடு சேர்ந்து ஜெபிங்க. காட் பிளஸ் யூ. ஆமென். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமென்.